நண்பர்களுக்கு வணக்கம். நான் இன்னைக்கு எத பத்தி சொல்லப் போறேன்னா, பங்குச்சந்தைய பத்தி சொல்லப் போறேன். பங்குச்சந்தையில இது ஒரு ஆன்லைன் ப்ராசஸ் தான். இதில ஒரு மளிகை கடையில நீங்க எப்படி ஹோல்சேல்ல வாங்கி ரீட்டெயில்ல விக்கிறீங்களோ, அது சேம் தான். என்னன்னா, இது ஆன்லைன்ல நடக்கும். இது லீகல். எல்லா உலகம் முழுக்க இருக்கிற எல்லா கண்ட்ரிலயுமே இந்த பங்குச்சந்தை ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது இருக்கு. உலகம் அழியிற வரைக்கும் இந்த ஸ்டாக் மார்க்கெட் இருக்கும். இது கேம்லிங்லாம் கிடையாது. இதில் நிறைய டெக்னிக்கலான இஷ்யூ இருக்கு. டெக்னிக்கலான விஷயந்தான், இது கற்றுக்கணும். மற்றபடி கேம்லிங்லாம் எதுவும் இல்லை. பணம் வச்சிருக்கிறவங்க இது பணம் போட்டு பணம் எடுக்கிற இது கடல் மாதிரி பங்குச்சந்தைன்றது. ஆனால் தெரிஞ்சு பண்ணணும், தெரியாமல் எதுவுமே செய்யக்கூடாது. இது நம்மளுக்கு சொல்லித்தராங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாத்துறாங்க. அவங்களுடைய குறிக்கோள், எங்ககிட்ட அந்த இண்டிகேட்டர் இருக்குது, இந்த இண்டிகேட்டர் இருக்குது, இதை வச்சு நீங்கள் நல்லா ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம். அவங்களுடைய எய்ம்னா பணம். நமக்கு பணம் வேணும்னு அவங்க நினைக்கிறாங்க. நமக்கு ஆசையை தூண்டுறாங்க. பணம் நமக்கும் தேவை. அதனால் நம்ம பங்குச்சந்தைக்கு போனோம்னா நிறைய சம்பாதிக்கலாம், ஈஸி மணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதில் போயிட்டு மாட்டிக்கிறாங்க. நிறைய லாஸ் பண்ணுறாங்க. கோடிக்கணக்கில் எல்லாம் லாஸ் பண்ணுறாங்க தெரியாமல். ட்ரேடிங் எப்பயுமே எடுக்கக்கூடாது, தெரியாமல் எடுக்கவே கூடாது பங்குச்சந்தையில். அப்படி உங்களுக்கு ஈஸி மணி வேணும் அப்படின்னா, நீங்கள் அதாவது வட்டி கூட்டு சம்பாதிக்கிற மாதிரி தான் இதுவும். நீங்கள் வேறு ஏதாவது இந்த சிப்புன்னு இருக்கும், எஸ்ஐபி, அந்த மூலியமாவோ, இதில் இன்னும் நிறைய மெத்தடெல்லாம் இருக்குது, நான் பின்னாடி சொல்கிறேன். அதை போல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி நம்ம மொத்தமாக நம்ம விற்கலாம் லாபம் வரும்போது. அதை போல் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதை தெளிவாக நம்ம ஒரு காணொலியில் பார்க்குறோம். நம்ம இருக்கிற பிளாட்ஃபார்ம் பேர் ட்ரேடிங் வியூ. இதில் நிறைய இதெல்லாம் இருக்குது. டைம் ஃப்ரேம்லாம் நம்ம மாற்றிக்கலாம். எத்தனை 1 ஹவருக்கு வேணுமா, 2 ஹவருக்கு வேணுமா, இது நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இண்டிகேட்டர், நமக்கு தேவையான இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் பெய்டு பண்ணி தான் நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி அதுவும் இதில் இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. யாருமே புதுசாக வரவங்க கண்டிப்பாக வாங்க. ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதை யூஸ் பண்ணுங்கள். தெரியாமல் போய் மாட்டிக்காதீங்க, பணத்தை விரயம் பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, நானும் இதில் கஷ்டப்பட்டுருக்குறேன் தெரியாமல். ட்ரேடிங், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் கூட என்றைக்காவது ஒரு நாள் ரிட்டர்ன் பண்ணும். அதுவும் நல்ல கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஏதோ ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது ஈர்த்து மூடிட்டு போகும், நம்மளுடைய காசு தான் செலவாகும். இன்வெஸ்ட்மெண்ட்லேயே அந்த மாதிரி. ட்ரேடிங்னா சொல்லவே தேவையில்ல. உங்களுடைய மொத்த பணமும் ஜீரோவாக மாற அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் யாருமே மேக்ஸிமம் 100%ல் 98% பேர் பணத்தை இழக்கிறாங்க. அதில் ஒரு ஆள் நானும் பணத்தை இழந்திருக்கிறேன். 1,00,000 ரூபாய்க்கு மேலே இழந்திருக்கிறேன். ஆனால் என்னை விட அதிகமாக பணம் இழந்தவங்களும் இருக்காங்க, என்னை விட கம்மியாக பணம் இழந்தவங்களும் இருக்காங்க. உண்மையான சம்பவத்தை நான் சொல்கிறேன். இது அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்னெலாம் நீங்கள் பங்குச்சந்தையில் இறங்காதீங்க. முழுசாக தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி நானும் பின்னாடி வர காணொலியில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். இதை பற்றி மேலோட்டமாக சொல்கிறேன். பின்னாடி நம்ம தெளிவாக பார்ப்போம். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பங்குச்சந்தையை பற்றி தெளிவாக சொல்கிறேன். நான் சொல்கிறது உண்மை தான். என்னுடைய நான் மொத்தமாக என்னுடைய ப்ராஃபிட்டு, லாஸ் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன், உங்களோட ஷேர் பண்ணுறேன்.
நான் வந்து மொபைல் தான் யூஸ் பண்ணுறேன். அதில் தான் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு போட்டு நான் பண்ணுறேன். இது நீங்கள் வந்து இண்டெக்ஸ், அதாவது நிஃப்டி 50ல இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா, அதில் இருக்கிறத நீங்கள் வந்து அதில் இருக்கிற கம்பெனி மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் ரிட்டர்ன் தரும். அதுவும் இதில் 100% எதுவுமே கிடையாது. பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் 100% எதுவுமே இல்லை. ஒரு அளவுக்கு தான் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். தெளிவாக நம்ம யூகிச்சு பண்ண முடியும். 80% 75% அதுலேயும் இது வந்து கம்பெனியில் ஏதாவது மாற்றம் இருந்தாலும் பங்குச்சந்தை அந்த கம்பெனி அந்த ஷேருடைய வேல்யூ ஃப்ளக்சுவேஷன் ஆகும், மேலேயோ கீழேயோ போகும். அதே உலகப்போர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாட்டோட இன்னொரு நாட்டுக்கும் போர் நடக்கும்போது அது சம்மந்தப்பட்ட பொருள் அந்த கம்பெனி உற்பத்தி பண்ணுதுன்னா ப்ராஃபிட்டை பாதிக்கும். அதுலேயும் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். இப்படி ஏற்றம் இறக்கங்கள் தான் இருக்கும். பங்குச்சந்தைனாலே ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது தான். கண்டிப்பாக ஏறும், கண்டிப்பாக இறங்கும். ஏறிக்கிட்டேவும் போகாது, இறங்கிக்கிட்டேவும் இருக்காது. அதனுடைய வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். நான் வந்து முதல்ல பங்குச்சந்தைக்குன்னு வரும்போது நிஃப்டி வந்து 15,000 இருந்தது. இப்போ 22,000 இருக்குது நிஃப்டி. 22,000 23,000 போயிருக்கு. அதனால் ஒரு நாள் இப்படியேவும் போகாது. ஒரு நாள் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்ததுன்னா, இப்போ உக்ரைன் ரஷ்யா போர் மாதிரி அதுலேயும் நம்ம பங்குச்சந்தை கொஞ்சம் கீழே தான் இறங்குச்சு. அந்த மாதிரி பக்கத்து நாடு எதனா பிரச்சனை அப்படின்னாலும் பங்குச்சந்தை இறங்கும். அரசியல் எதனா மாற்றம், கட்சி எந்த வேறு பார்ட்டி ஆட்சிக்கு வருதுனாலும் அதனுடைய ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். மேலேயோ கீழேயோ அதுக்கேற்ற மாதிரி போகும். எலெக்ஷன் டைம்லேயும் அதே போல் இருக்கும் கண்டிப்பாக. அதனால் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், பே பண்ணுங்கன்னா சத்தியமாக பே பண்ணாதீங்க. நீங்கள் பே பண்ணிவிட்டு எதுவும் மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன அவங்க சொல்லித்தரது ஒன்றுமே இருக்காது. அது வந்து மேக்ஸிமம் அவங்களுக்கு பே பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு இது கால்ஸ் கொடுக்குறேன், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்ல மாட்டாங்க. நான் உங்களுக்கு கால்ஸ் தரேன், இதில் என்ட்ரி பண்ணுங்கள், இதில் எக்ஸிட் பண்ணுங்கள், உங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு சொல்லுவாங்க. அது அத்தனையுமே பொய். அந்த மாதிரியே நான் ஏமாந்துருக்கிறேன். மற்றவங்க சொல்லி நமக்கு கால் பண்ணுவாங்க. நம்ம இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போனோம்னா, அதாவது எந்த ஒரு அப்ளிகேஷன்லையும் நம்ம போயிட்டோம்னா நிறைய இந்த மாதிரி புரோக்கர் இருக்காங்க. அவங்க நமக்கு கால் பண்ணுவாங்க. இது போல் நீங்கள் பங்குச்சந்தையில் இருக்கீங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க ஏது பண்ணிட்டீங்கன்னு கேட்டுட்டு உங்களுக்கு நான் கால்ஸ் தரேன், நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்னு நம்மளை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. நம்ம அதுக்கெலாம் கன்வின்ஸ் ஆகக்கூடாது. அப்படி ஆனோம்னா நம்மளுடைய பணத்துக்கு உத்தரவாதம் இல்லை. அவங்க யாருமே தரமாட்டாங்க. வர ப்ராஃபிட்டில் மட்டும் அவங்களுக்கு, கெயினில் மட்டும் அவங்களுக்கு பணம் நம்ம தரணும். ஆனால் நஷ்டத்தை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்ககிட்ட மாட்டிக்காதீங்க. அந்த இதுவும் நான் பண்ணியிருக்கேன். தெரியாதனமாக நான் ப்ராஃபிட்டும் அதிகமாக எடுத்திருக்கிறேன், லாஸும் அதுக்கு மேலே பண்ணியிருக்கேன். அதனால் பங்குச்சந்தைக்குள்ளே வாங்க, தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. அதுதான். நன்றி, வணக்கம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் எப்படி பேசுகிறேன்றத கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு தான் இருக்கேன். நான் ஒரு விவசாயி. எனக்கு பேச தெரிஞ்ச அளவுக்கு பேசுகிறேன். என்னுடைய வட்டார வழக்கு மொழியில் தான் நான் பேசுகிறேன். ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். நன்றி.